retarded potentials. நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் 100% முடிச்சிட்டோம். மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லையும் ஓரளவு 90%க்கு மேலே முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நடத்த வேண்டி இருக்குது. மீன்வைல் எலக்ட்ரோடைனமிக்ஸில் ஒரு யூனிட்டு டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரிட்டார்டட் பொட்டன்ஷியல். ரிட்டார்டட் பொட்டன்ஷியல்னால் கொஞ்சம் லேட்டாக வந்த பொட்டன்ஷியல், அவ்வளோதான். என்ன லேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இது பியூர்லி மேத்தமெட்டிக்கலாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக சில ஸ்ட்ரென்தனிங் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு சில ப்ராப்ளம்ஸு சால்வ் பண்ண இருக்கிறோம். சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை டிஸ்கஸ் பண்ணலாம். கிரேடியன்ட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கேப். இங்கே ஸ்மால் ஆறு போல்டு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கேலார். கேப் இருந்ததுன்னா யூனிட் வெக்டார், போல்டாக இருந்ததுன்னா வெக்டார். ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸை நோட் பண்ணிக்கோங்க. கிரேடியன்ட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கேப்னு வி ஹேவ் டு ஷோ. இன் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம், gradient of psi del psi is equal to dou psi by dou r cap plus 1 by r dou psi by dou theta theta cap plus 1 by r sin theta dou psi by dou pi pi cap. இந்த டெரிவேஷன் போன வருஷம் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்தில், கர்விலினியர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஒரு ஸ்பெஷல் கேஸாக கிரேடியன்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஆறு தீட்டா அண்டு பை இப்படி 3 கோஆர்டினேட்ஸு இருக்குது ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்தில். ஆர் மட்டும் சேஞ்ச் ஆகுனா அந்த லெங்க்த்து சேஞ்ச் இன் த லெங்க்த்து வந்து டிஆர்னு இருக்கும். தீட்டா மட்டும் சேஞ்ச் ஆனிச்சுன்னா அந்த சேஞ்ச் இன் த லெங்க்த்து வந்து ஆர் டி தீட்டான்னு இருக்கும். பை மட்டும் சேஞ்ச் ஆனிச்சுன்னா அந்த சேஞ்ச் இன் த லெங்க்த்து ஆர் சைன் தீட்டா டோ பை அல்லது டி பைன்னு இருக்கும். ஸோ ஆர் மட்டும் சேஞ்சாக டிஆர், தீட்டா மட்டும் சேஞ்ச் ஆனால் ஆர் டி தீட்டாங்கிறது அந்த சேஞ்ச் இன் த லெங்க்த்து. பை மட்டும் மாறுறப்ப சேஞ்ச் இன் த லெங்க்த் ஆர் சைன் தீட்டா டி பை அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே ஆறு, இங்கே 1, இங்கே 6, இங்கே ஆர் சைன் தீட்டாலாம் இந்த ஆர் தீட்டா பைக்கு முன்னாடி வருகிறதே அதெல்லாம் வந்து மெட்ரிக் பேராமீட்டர்ஸ்னு பேர். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் லாஸ்ட் இயர். இப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்வதற்கு காரணம் என்னென்னா இதை திரும்பியும் நம்ம அடிக்கடி பயன்படுத்த இருக்கிறோம். இப்போ நம்ம கேஸில் சைக்கு பல டெல் சை பார்க்கணும். சைக்கு பல என்ன இருக்குது, ஆறுன்னு இருக்குது. ஸோ சை ஒரு இடத்துல ஆறுன்னு வி ஹேவ் டு சப்ஸ்டிடியூட். ஸோ டெல் ஆர் இஸ் ஈக்குவல் டு டோ ஆர் பை டோ ஆர் கேப் ப்ளஸ் 1 by r டோ ஆர் பை டோ தீட்டா டோ ஆர் பை டோ பையெல்லாம் 0 ஆகிடும். ஏன்னா ஆறு தீட்டா அண்ட் பை ஆர் இண்டிபெண்ட் பேராமீட்டர்ஸ். அதனால இந்த டேர்ம்லாம் இப்போ 0 ஆகிடும். ஏன்னா சைங்கிறது ஆறுன்னு இருக்கிறதுனால. ஸோ டெல் ஆர் இஸ் ஈக்குவல் டு டோ ஆர் பை டோ ஆர் கேப். டோ ஆர் பை டோ ஆர் இஸ் 1. ஸோ 1 டைம்ஸ் ஆர் கேப் இஸ் ஆர் கேப். ஸோ கிரேடியன்ட் ஆஃப் ஆர் இஸ் ஆர் கேப் அப்படின்னு வி ஹவ் ஷோன். இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது இன்னொரு வழியிலையும் நமக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கர்விலினியர் கோஆர்டினேட் சிஸ்டம் தெரியலன்னா ஆர்டினரி கார்டீசியன் சிஸ்டத்தில் இருந்தும் இதை வருவிக்கலாம். அது எப்படிங்கிறதும் சொல்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா நடத்துகிறத பற்றி யோசிக்காதீங்க, எல்லா வழியிலையுமே நம்ம போய்கிடலாம். ஸோ கிரேடியன்ட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் சம்திங்னா ஐ டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே டோ பை டோ இசட்னு பேர். அதாவது கிரேடியன்ட் இன் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். So del r is equal to I dou r by dou x plus j dou r by dou y plus k dou r by dou z. ஆருக்கும் இதுக்கும் எல்லாம் ஏற்கனவே உள்ள கனெக்ஷன் என்னன்னா r ஸ்கொயர் is equal to x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus z ஸ்கொயர். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2r dou r by dou x is equal to 2x. 2r dou r by dou x is equal to 2x. ஸோ இதில் இருந்து dou r by dou x கண்டுபிடிச்சோம்னா dou r by dou x is equal to 2 கேன்சல் ஆகிடும் x by r. ஸோ dou r by dou x இருக்கு இந்த இடத்துல x by rன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி dou r by dou y இருக்கிற இடத்துல y by r என்றும்
இதில் y by zன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ டோ ஆர் பை டோ எக்ஸ்னா இங்கே எக்ஸ் பை ஆர் மாறி இருக்கும். டோ ஆர் பை டோ எக்ஸ்னா இங்கே எக்ஸ் பை ஆர் தலைகளை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ டோ ஆர் பை டோ எக்ஸுங்கிறது எக்ஸ் பை ஆர் ப்ளஸ் ஒய் பை ஆர் ப்ளஸ் இசட் பை ஆர், அதுக்கு முன்னாடி ஐஜேகே, ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒய் பை ஆர். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஐ டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஜே டைம்ஸ் ஒய் ப்ளஸ் கே டைம்ஸ் இசட் தான் வெக்டார் ஆர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆர் ஆஃப் ஆர். ஸோ அந்த ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வெக்டார் அடையாளம் போடலை, பார்த்தா தெரியணும். இதை கொஞ்சம் இது போல்டாக போட்டிருப்போம், இது வந்து ஆர்டினரி ஃபாண்டில் எழுதியிருக்கும். ஸோ போல்டாக இருந்ததுன்னா அது வெக்டார், ஆர்டினரியாக இருந்ததுன்னா அது மேக்னிடியூட். ஸோ இது திஸ் இஸ் அ வெக்டார் ஆர், வெக்டார் ஆர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார் அலாங் ஆர். அல்லது நீங்கள் வெக்டார் ஆருங்கிறது ஆர் டைம்ஸ் ஆர் கேப். அதனால் இங்கே வெக்டார் ஆர் டிவைடட் பை மேக்னிடியூடை மட்டும் வகுத்துட்டோம்னா அது அந்த டைரக்ஷனில் உள்ள யூனிட் வெக்டார் கிடைக்கும் ஆர் கேப். ஸோ கிரேடியன்ட் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஆர் கேப்னு ரெண்டு விதமாக வி ஹவ் ப்ரூவ்டு. இப்போ இதை கொஞ்சம் நமக்கு தேவைக்கு தகுந்தாப்புல போகிறோம். டெல் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கேப். இங்கே ஆருங்கிறது வந்து போல்டா இல்லை, திஸ் இஸ் ஆர்டினரி ஆர். ஸோ திஸ் இஸ் அ மேக்னிடியூட் ஆஃப் ஆர், திஸ் இஸ் அ வெக்டார், யூனிட் வெக்டார் ஆஃப் அலாங் ஆர். ஹியர் திஸ் வெக்டார் ஆர் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் ஆர் பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஆர் டேஷ். இந்த ஆருக்கு கூட ஒரு ஆர் டேஷுங்கிற ஏதோ ஒரு வெக்டாரை கழிச்சோம்னா வரக்கூடிய வெக்டார் இருக்குதே அதை கேபிட்டல் ஆர் வெக்டார்னு வச்சுருக்கிறோம். இப்போ டெல் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் ஆர் இதுக்கு பார்த்தாலும் அதுக்கு ஸ்மால் ஆருக்கு பார்க்குறப்ப என்ன மாதிரி டெல் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் கேப் வந்தது. அதே மாதிரி டெல் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆருக்கு ஒரு ஆர் கேப் வருங்கிறத வி ஹவ் டு ப்ரூவ். ஸோ டெல் ஆருங்கன்னா என்ன, நம்ம கார்டீசியனில் லாஸ்ட்டில் பண்ணோம்ல அதே மாதிரி ஐ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஜே டோ பை டோ ஒய் ஆஃப் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் அண்ட் எக்ஸட்ரா. இங்கே ஆருங்கிறது எக்ஸ் மைனஸ் எக்ஸ், ஆருங்கிறது கேபிட்டல் ஆருங்கிறது என்னென்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ்ட் ஐ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் டேஷ்ட் ஜே ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் டேஷ்ட் கேன்னு வரும். ஏன்னா ஆருங்கிறது எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட் கே அண்ட் ஆர் டேஷ் இதுங்கிறது எக்ஸ் டேஷ்ட் ஐ ப்ளஸ் ஒய் டேஷ்ட் ஜே ப்ளஸ் இசட் டேஷ்ட் கே. அதெல்லாம் காம்பனன்ட் வைஸ் நம்ம கழிச்சோம்னா கேபிட்டல் ஆருங்கிறது என்னென்னா ஐ டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ்ட் ப்ளஸ் ஜே டைம்ஸ் ஒய் மைனஸ் ஒய் டேஷ்ட் ப்ளஸ் கே டைம்ஸ் இசட் மைனஸ் இசட் டேஷ். ஸோ அதனுடைய லென்த் ஸ்கொயருங்கிறது அந்த ஒவ்வொன்றுடைய கோஎஃபிஷியன்டனுடைய ஸ்கொயர் பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் டேஷ் டு ஸ்கொயர் ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் டேஷ் டு ஸ்கொயர். திஸ் இஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கேயும் நம்ம அதே மாதிரி டோ பை டோ எக்ஸ் பார்க்கலாம். டோ பை டோ எக்ஸ் இதுக்கு பார்த்தோம்னா 2r டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படின்னு வரும். 2r டோ ஆர் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது முன்னாடி வரும் 2 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ்ட் இன்ட்டு எக்ஸை பொறுத்து பெருக்கிறப்ப எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கனால இன்ட்டு மல்டிப்ளைடு பை 1. இது எல்லாமே எக்ஸ் வராதனால இந்த டேர்ம் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ 2r டோ ஆர் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் திஸ் 2 கம்ஸ் இன் ஃப்ரண்ட் 2 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் டைம்ஸ் ஒரு 1 வரும், 1ஆல் பெருக்கனால இது. ஸோ இங்கேயும் 2 கேன்சல் ஆயிரும். டோ ஆர் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் டிவைடட் பை ஆர். ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் டிவைடட் பை ஆர், இங்கே ஒய் மைனஸ் ஒய் டேஷ் டிவைடட் பை ஆர், இங்கே இசட் மைனஸ் இசட் டேஷ் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்படி வரும். ஸோ திஸ் வெக்டார் ஐ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ்ங்கிறது கேபிட்டல் ஆர் வெக்டார் ப்ளஸ் ஜே இதெல்லாம் சேர்த்தா கேபிட்டல் ஆர் வெக்டார். ஸோ ஆரை டினாமினேட்டில் இங்கே ஒரு அஃப்கோர்ஸ் இங்கே இசட் தப்பாக போட்டிருக்குது, இங்கே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஹியர் கேபிட்டல் ஆர்னு வரும். ஒய் மைனஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் கே கேப் இசட் மைனஸ் இசட் டேஷ் டிவைடட் பை கேபிட்டல் ஆர். இங்கே இருந்து காப்பி பண்ணுறப்ப ஆறு ரிப்ளேஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இங்கே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 6 வரணும். ஸோ இதில் 6 காமனாக எடுத்தோம்னா நமக்கு வர்றது ஐ டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ் ப்ளஸ் ஜே டைம்ஸ் ஒய் மைனஸ் ஒய் டேஷ், அதுதான் கேபிட்டல் ஆர் வெக்டார். Capital R vector divided by its magnitude is the unit vector along R cap. So del small r க்கு என்ன ஃபார்முலா இருந்ததோ அதே தான் கேபிட்டல் R. Another thing is del of 1 by R is equal to minus R cap divided by R square.
we have to prove this one also. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டெரிவேஷனில் தேவைப்படுறதுனால இதெல்லாம் தனித்தனியாக அங்கே ஒர்க் அவுட்டு பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ டெல்லுன்னா என்னென்னா டோ பை டோ எக்ஸு வரும், டோ பை டோ ஒய் வரும், டோ பை டோ இசட்லாம் வரும். அதுக்கு முன்னாடி ஐ ஜேகே எல்லாம் பெருக்கணும். ஸோ முதல்ல அந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால் முதல்ல இங்கே டோ பை டோ எக்ஸ் மட்டும் வச்சுருக்குதா வச்சுக்கிடுவோமே. டெல்லுக்கு பதிலாக டோ பை டோ எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா இதை ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்புறம் ஆரை தான் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1/r டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப -1/r² வரும். அப்புறம் ஆரை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எக்ஸுக்கு ஒய்க்கு அண்ட் இசட்டுக்கு எல்லாத்துக்கும். அதெல்லாம் சம்மன்னா டெல் வரும். ஸோ டெல்லுனா கிரேடியண்ட் ஐ டோ பை எக்ஸ் ப்ளஸ் ஜே டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே டோ பை டோ இசட் இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் அதே மாதிரி பண்ணி ஆட் பண்ணுறப்ப இந்த மாதிரி வரும். அப்போ டெல்லு ஒரு 1/r கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப ஆரை முதல்ல பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு இப்போ அப்புறம் டெல்லை வந்து ஆப்ரேட்டிங் ஆன் ஆர். டெல்லுனா நீங்கள் முதல்ல உங்களுக்கு அது புரியலைன்னா டோ பை டோ எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த ஃபார்முலா எப்படின்னு வருதுன்னு தெரியும். ஸோ இது டோ பை டோ எக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா 1/r டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா முதல்ல ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும், அப்புறம் ஆரை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுதான் அப்படி இருக்குது. அது மூணுக்கும் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வி கெட் திஸ் ஒன். ஸோ டெல் ஆருங்கிறது ஆர் கேப் -1/r² times r cap. இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ டெல் ஆஃப் 1/r gradient of 1/r is equal to -r cap divided by r². இதுவும் ஃபார்முலா நமக்கு தேவைப்படுகிறது. another thing we need is a divergence of del dot இருக்குது. divergence of r cap divided by r is equal to 1/r². divergence of r cap divided by capital R is equal to del dot r cap divided by r, மேலையும் கிளையும் r-னால பெருக்கிருக்கோம், magnitude of r. r times this is a magnitude r, this is r cap direction, magnitude and direction is its vector. So r times r cap is the vector r. இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டார் இந்த r-க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இது போல்டாக இருக்கும் பாருங்கள், பார்த்தாலே திக்காக இருக்கும். So this is a r cap is a capital R bolded. This is a vector r. Divided by r times r is r² length square. So இதான் del dot r cap divided by r is in another word is equal to divergence of r vector divided by r squared. இப்போ இது u by vல உங்களுக்கு டோ பை டோ எக்ஸா இருக்கிற மாதிரி முதல்ல நினைச்சுக்கோங்க. இப்போ இது u by v மெத்தடில் இருக்குது. u by vல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா கீழே உள்ளது v², இதை கீழே உள்ளது v². ஃபார்முலா என்னன்னா u by v னுடைய டிஃபரன்ஷியேஷன் டினாமினேட்டரில் v², அப்புறம் v u dash minus u v dash. ஸோ u by v னுடைய டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா we have used here. r² டிஃபரன்ஸ் r² அப்படியே கீழே ஸ்கொயர் பண்ணணும். ஸோ r பவர் 4. இங்கே v அப்படியே வரும். ஸோ r²ங்கிறது இங்கே அப்படியே வரும். அப்புறம் மேலே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே டிஃபரன்ஷியேஷனுக்கு பதிலாக டெல் டாட் இருக்குது. ஸோ டெல் டாட் ஆர். ஓகே, அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அதை அப்படியே வச்சுருக்கணும். இந்த ஆர் அப்படியே வச்சுருக்கிறோம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். r² டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2r. ஸோ மைனஸ் ஃபார்முலாலே உள்ள மைனஸ் r² டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா 2r டைம்ஸ் அந்த டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஆர்னு வரும். இங்கே 3 சேர்ந்து வருதுனால டெல் ஆஃப் ஆர்னு வரும். ஸோ r² டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரை எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதனால தான் இந்த டெல் வருது. இங்கே கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே டெல்லுக்கு அடுத்து தொடர்ந்து 6 டாட் இருக்குது, இங்கே டெல்லுக்கு அடுத்து தொடர்ந்து டாட் இருக்குது. பட் இங்கே டெல்லுக்கு அடுத்து தொடர்ந்து டாட் இங்கே இல்லை. ஏன்னா திஸ் இஸ் a gradient of r. இங்கே ஆறுங்கிறது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, திஸ் இஸ் a vector quantity. As a whole this is a vector and this is a vector. So we have to take the dot product here. ஸோ அந்த டாட் மாதிரி இருக்கிறதையும் யூ ஹாவ் டு ரிமெம்பர். இப்போ டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் டெல் டாட் ஆரை திரும்ப நம்ம இங்கே பார்க்குறோம். டெல்லுன்னா என்னென்னா ஐ டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே டோ பை டோ இசட். அதை டாட் பண்ணுறப்ப ஐயும் இங்கே டாட் பண்ணுறப்ப டோ பை டோ எக்ஸ் ஆஃப் திஸ் குவான்டிட்டி ஐ ஒன்றுன்னு ஆகிடும். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ்ங்கிறது இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1ன்னு வரும். இந்த குவான்டிட்டி இல்லை 0ன்னு ஆகிடும். ஸோ இதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1ன்னு வரும். ஸோ இதையும் ஐ டோ பை டோ எக்ஸு இது கூட பெருக்கணும் ப்ளஸ்
ஜே டைம்ஸ் டோ பை டோ ஒய்ன்னு வரும். அதை இது இங்கே டாட் பண்ணுறப்ப டோ பை டோ ஒய் ஆஃப் திஸ் ஒன், அதில் ஒரு ஒன்று வரும். ப்ளஸ் அங்கே ஒரு கே டாட் கே டோ பை டோ இசட் டாட் வித் திஸ் ஃபெலோ கே வந்து ஒன்று ஆயிரும். டோ பை டோ இசட் ஆஃப் திஸ் ஒன் இஸ் ஒன்றுன்னு வரும். ஸோ இங்கே எக்ஸ் கூட டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று, இங்கே ஒய் கூட டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒன்று, அப்போ இசட் கூட டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒன்று, 3 ஆட் பண்ணால் 3. ஸோ டெல் டாட் ஆர் வர்ற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ என்ன வருது, ஆல்சோ டெல் ஆருங்கிறது ஆர் கேப்னு இப்போ தான் முதல்ல சொன்னோம். இப்போ தான் இதுக்கு முந்தி தான் ப்ரூவ் பண்ணியிருந்தோம். கிரேடியன்ட் ஆஃப் ஆருங்கிறது ஆர் கேப். ஆர் கேப் இப்போ வந்து இப்படியும் எழுதலாம், வெக்டார் ஆர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர். ஸோ இங்கே அந்த டெல் ஆர் ஒரு இடத்துல அதையும் நம்ம வி வாண்ட் டு சப்ஸ்டிடியூட். மற்றெல்லாம் சேம். இங்கே டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆருக்கு பதிலாக 3 மைனஸ் 2r. இங்கே டெல் ஆருக்கு பதிலாக ஆர் டிவைடட் பை ஆர். ஆர் டிவைடட் பை ஆர்னா அந்த ஸ்மால் திஸ் ஆர் மேக்னிடியூடும் இந்த ஆரும் அடிபட்டு போயிடும். ஆர் டாட் டாட் ஆர் ஸ்கொயர்னு வரும். கேபிட்டல் ஆர் டாட் எந்த ஆறுனாலும் சரி தான். லென்த் வைஸா ஆர் டாட் ஆரும் ஆர் ஸ்கொயர் தான். வெக்டார் ஆர் டாட் ஆரும் ஆர் ஸ்கொயர் தான். ஸோ இப்போ இங்கே ஒரு ஆர் ஸ்கொயரு வரும். இந்த ஆரும் இங்கே உள்ள இந்த ஆர் டிவைடட் பை ஆரில் உள்ள ஆர் டிவைடட் பை ஆரில் உள்ள இந்த ஆரும் கேன்சல் ஆயிரும். ஆர் டாட் ஆருங்கிறது லென்த் ஆஃப் ஆர்னுடைய ஸ்கொயர். ஸோ இங்கே ஒரு 2 ஆர் ஸ்கொயர் வரும், இங்கே 3 ஆர் ஸ்கொயர் வருது. ஸோ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 1 டைம்ஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் பவர் 4. ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் பவர் 4 இஸ் 1 by ஆர் ஸ்கொயர். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் கேப் டிவைடட் பை ஆர். In another word, divergence of r divided by r square is equal to 1 by r square, we have proved. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். போன செமஸ்டரில் நம்ம முதல் கிளாஸ் வந்து டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் நடத்திருக்கோம். முக்கியமானது டிராக் டெல்டா ஃபங்க்ஷனில் 1, 0, இன்ஃபினிட்டி. இது ஒரு டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். டெல்டா கியூப் ஆருங்கிறது 3 டைமென்ஷனில் உள்ள டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே ஸ்டடி பண்ணினது 1 டைமென்ஷனில் உள்ள டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் டெல்டா எக்ஸ்ன்னு. இது 3 டைமென்ஷனல் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். டெல்டா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு 3 ப்ராப்பர்ட்டி. இது 0 ஆகும். 6 0 இல்லாத இடத்துல எல்லாம் இது 0 ஆகிடும். 6 0 இருக்கிறப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டி ஆகும். இதை அந்த ஹோல் ஸ்பேஸில் இன்டகிரேட் பண்ணோம்னா டெல்டா கியூப் ஆரை ஹோல் ஸ்பேஸில் இன்டகிரேட் பண்ணால் 1 ஆகும். ஸோ 1 0 இன்ஃபினிட்டிங்கிறது மிக முக்கியமான நம்பர். அது டிராக் டெல்டா ஃபங்க்ஷனில் இருக்குதுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ இது 3 டைமென்ஷனல் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கிறப்ப இது இன்ஃபினிட்டி ஆகும். ஆர் ஈக்குவல் டு 0 இல்லாத சமயத்தில் இது 0 ஆகும். இன்டகிரேட் பண்ணால் 1 ஆகும். இதெல்லாம் டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் சப்ஸ்டிட் பண்ணால் வருதா அப்படிங்கிறத we want to prove. கேஸ் 1, ஆர் 0 இல்லாத இடத்துல எல்லாம் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் 0 ஆகும். ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது இன்ஃபினிட்டி ஆகும். ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஆரிஜினல் இல்லாத இடத்துல எல்லா இடமும் இது வந்து 0ன்னு ஆகும். எக்ஸப்ட் அட் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே 2 சைடும் நமக்கு 0ன்னு வரணும். ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறப்ப போத் சைடு வந்து 0ன்னு காமிக்கணும். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டெல் டாட் மேலேயும் ஒரு ஆறு கீழேயும் ஒரு ஆறுனால பெருக்கணும்னா ஆர் டைம்ஸ் ஆர் கேப். ஆர் டைம்ஸ் ஆர் கேப்ங்கிறது வெக்டார் ஆர். ஆர் டைம்ஸ் ஆர் ஸ்கொயருங்கிறது ஆர் கியூப். டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஆர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு, இதையும் யூ பை வி மெத்தடில் தான் இருக்குது. இதனுடைய ஸ்கொயருக்களை எடுத்து போடணும். ஸோ ஆர் கியூபினுடைய ஸ்கொயர் ஆர் பவர் 6. இதை முதல்ல அப்படியே எழுதணும். ஆர் கியூப்னு அது அப்படியே ஆர் கியூப். மேலே உள்ளதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டெல் டாட் ஆர் மைனஸ், அது அந்த ஃபார்முலாலே உள்ள மைனஸ். அப்புறம் கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆர் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3r ஸ்கொயர். எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அந்த டெல். ஸோ தட் டெல் ஆர் இஸ் ஹியர். அப்புறம் டாட்டு மாறி வரணும். டாட்டு இங்கே வெக்டார் ஆர். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம சுருக்கணும்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் இந்த குவான்டிட்டி இருக்குது டெல் டாட் ஆர். டெல் டாட் ஆருங்கிறது டைவர்ஜென்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜே ஒய் பிளஸ் கே இசட். ஆருங்கிறது எக்ஸ்ஐ பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட் கே.
இதை டெல் டாட் பார்க்குறப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் அப்படின்னு வரும். ஐ டைம்ஸ் டோ பை டோ எக்ஸ்ன்னு இது கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப ஒன்றுன்னு வரும். ப்ளஸ் ஜே டைம்ஸ் டோ பை டோ ஒய் இது கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப ஒரு ஒன்று வரும். ப்ளஸ் கே டைம்ஸ் டோ பை டோ இசட் இது கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப ஒன்று வரும். அந்த மூணையும் ஆட் பண்ணால் 3 வரும். அந்த 3 ஒன்றையும் ஆட் பண்ணால் 3 வரும். ஸோ லாஸ்ட் டைம் இது மாதிரி செஞ்சோமே அதே தான் இங்கே டெல் டாட் ஆருக்கு. டெல் ஆருங்கிறது ஆர் கேப்னு வி ஹேவ் ஆல்ரெடி ஷோன். ஸோ அந்த ரெண்டையும் இங்கே நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ ஆர் கியூப் டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் டெல் டாட் ஆர். டெல் டாட் ஆருங்கிறது இங்கே ஒரு 3, தட் 3 இஸ் ஹியர். மைனஸ் 3r² டெல் ஆர். டெல் ஆர் அப்படிங்கிறது ஆர் கேப். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டெல் ஆர் வி ஹவ் பிளேஸ்ட் ஆர் கேப் ஹியர் டாட் ஆர் வெக்டார். இந்த ஆர் கேப்பை நம்ம வெக்டார் ஆர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆர்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் டாட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் கியூப் டைம்ஸ் 3 மைனஸ் 3r² இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் கேப் வெக்டார் ஆர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆர் டாட் வெக்டார் ஆர். நல்லா இந்த போல்டெல்லாம் நீங்கள் யூ ஹேவ் டு சி. போல்டுங்கிறது வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் r6 r⁻6. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா ஆர் டாட் ஆருங்கிறது ஒரு r² வரும். இங்கே ஒரு r² இருக்குது, கீழே ஒரு r இருக்குது. இந்த r², இந்த ஆரும் கேன்சல் ஆகிட்டு ஒரு r வரும். இங்கே ஒரு r², ஸோ r³ வரும். ஸோ 3r³ மைனஸ் 3r³ divided by r⁻6 is 0. So whenever r is not equal to 0, this quantity becomes 0. இதே இது when case r is equal to 0னா இது வராது. r equal to 0ங்கிறப்ப இங்க இன்ஃபினிட்டிலாம் வரும். இது 0 divided by 0 indeterminate ஃபார்ம்லாம் வரும். ஸோ இங்கே r equal to 0ன்னு வர்றப்ப இங்கே இதில் வந்து undefined, that is infinity. இங்கே that differentiation is not possible. r cap divided by r² இருக்குது, அந்த இடத்துல டிஃபரன்ஷியேஷனே வராது. ஏன்னா r² வந்து 0 ஆகிறப்ப இது இன்ஃபினிட்டி ஆகுது. ஸோ இன்ஃபினிட்டி ஆகிறப்ப அங்கே டிஃபரன்ஷியேஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ இங்கே இன்ஃபினிட்டி ஆகிறப்ப டிஃபரன்ஷியேஷன் நாட் டிஃபைன்ட் when the case r is equal to 0. ஸோ r is equal to 0 not defined on both sides. Of course the right hand side it is infinite. ஸோ அந்த கேஸை விட்டுருங்க. மூணாவது கேஸு ரெண்டு பக்கமும் வால்யூமை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம்னா சேமாக வரணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வால்யூமை பொறுத்து இன்டகிரேட்டிங் ஓவர் எ ஸ்பெரிக்கல் வால்யூம் என்க்ளோசிங் ஆரிஜின். ஆரிஜின் பக்கத்தில் வால்யூம் இன்டகிரேட் பார்க்குறப்ப, ஆரிஜினை விட்டு ரொம்ப தள்ளி எல்லாம் வால்யூம் பார்க்குறப்ப இந்த குவான்டிட்டி 0 ஆகிடுதுனால 0 வச்சு இன்டகிரேட் பண்ணுறப்ப எல்லாம் 0 ஆகிடும். ஸோ வெரி நியரர் டு தட் ஆரிஜின் தேர் இஸ் எ சிங்குலாரிட்டி. அந்த இடத்துல that function becomes infinite. ஸோ அதை அந்த இடத்துல தான் this function is not analytic. இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல தான் we have to integrate very nearer to the origin. All other places this integral becomes 0. So integrating this fellow del dot r cap divided by r² d tau. d tauனா வால்யூமை தான் நம்ம d tauன்னு போடுறோம். dvன்னு போடலாம், அதை தான் நான் இங்கே d tauன்னு போடுறேன். ஏன்னா vனா வெலாசிட்டி இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதனால் இங்கே d tauனா இந்த இடத்துல வந்து வால்யூமுங்கிறதுக்காக புக்கு எல்லா புக்கிலையும் d tau இருக்கனால நம்ம d tauன்னு போட்டிருக்கோம். dvன்னு போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த இடத்துல. ஸோ இங்கேயே வால்யூமால பெருக்கிட்டு இதை இன்டகிரேட் பண்ணுறோம். இங்கே வால்யூமால பெருக்கிட்டு இதை இன்டகிரேட் பண்ணுறோம். வால்யூம் ஹோல் ஸ்பேஸில் இன்டகிரேட் பண்ணுறப்ப எல்லா இடமும் 0 ஆயிரும். நெய்பர்ஹுட் ஆஃப் த ஆரிஜின் தான் 0 ஆகாது. திஸ் இஸ் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் டிவி. வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் v is equal to f dot ds integral over s surface integral. Gauss divergence theorem in mathematics. Using Gauss divergence theorem, Gauss divergence theorem இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். Gauss divergence theorem என்னன்னா f dot ds surface integral f dot ds is equal to divergence of f dv வால்யூம் இன்டெக்ரல். ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். வால்யூம் இன்டெக்ரல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த டெல் டாட்டுக்கு முன்னாடி உள்ளதை எடுத்து எழுதி டாட் டிஎஸ் போடணும். இதுதான் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த வால்யூம் கண்டுபிடிக்கிறது, வால்யூம் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு we have used the Gauss divergence theorem. இங்கே ஆரிஜின் பக்கத்தில் ஒரு ஸ்மால் வால்யூமை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்.
அந்த ஸ்மால் வால்யூமினுடைய ஏரியா என்னன்னு பார்க்கணும். இந்த ஸ்மால் வால்யூம் ஆர் வந்து கான்ஸ்டன்ட், சென்டர்ல இருந்து ஒரு ஸ்மால் ரேடியஸ் உள்ள ஒரு வால்யூம் ஒரு ஸ்பியரை கண்டுபிடிச்சு பண்ணிருக்கோம். அந்த ஸ்பியர்ல மேல உள்ள சர்ஃபேஸினுடைய ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா வெக்டோரியல் ஏரியா இஸ் ds கேப், ds வெக்டார் ds. ஸோ வெக்டார் டிஎஸ்ங்கிறது ஆரிஜின்ல இருந்து ஒரு ஸ்மால் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் உள்ள மேலே உள்ள ஸ்மால் ஏரியா, தட் ஏரியா வெக்டோரியல் ஏரியா. வெக்டோரியல் ஏரியான்னா ஏரியா டைம்ஸ் யூனிட் அவுட்வர்ட் ட்ரான் நார்மல். இதெல்லாம் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் பார்க்குறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயரை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை. டிஎஸ்ங்கிறது இந்த இதில் ஆறு மாறாமல் இருக்குது. ஆறு மாறாமல் இருக்கிறப்ப தீட்டா மட்டும் மாறுறப்ப எவ்வளோ லெங்க்த்து மாறும்னு ஏற்கனவே சொன்னேன். 6d தீட்டா லெங்க்த்து மாறும் கொஞ்சமாக. பை மட்டும் மாறுறப்ப ஆர் சைன் தீட்டா டி பை அளவு மாறும்னு சொன்னோம். ஸோ ஆரை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு தீட்டாவை லிட்டில் பிட் அண்ட் பையை லிட்டில் பிட் மாத்துறப்ப நமக்கு ஒரு ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். தட் ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் r d theta times r sin theta dy by. இதுதான் that ஏரியா. r square sin theta d theta dy small area on the spherical surface when we change theta little bit and pi little bit without changing r at all. But this is a vectorial area. Vectorial area na அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா உள்ள யூனிட் வெக்டாரையும் பார்க்கணும். சர்ஃபேஸ் வந்து இட் இஸ் எ ஸ்பியர். சென்டர்ல இருந்து எந்த இடத்துல ஸ்பியர் பார்த்தாலும் அந்த இதுல இருந்து வரக்கூடிய ஆர் வெக்டார் இருக்குது, அதுதான் அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ அந்த ஆர் வெக்டாருக்கு யூனிட் அந்த டைரக்ஷன்ல இருக்கிறது ஆர் கேப். ஸோ டிஎஸ் வெக்டாருங்கிறது மேக்னிடியூட் டிஎஸ் டைம்ஸ் என் கேப். என் கேப் இஸ் த அவுட்வர்ட் யூனிட் ட்ரான் நார்மல் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ திஸ் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி பை டைம்ஸ் ஆர் கேப். ஆர் கேப்ங்கிறது யூனிட் அவுட்வர்ட் ட்ரான் நார்மல் பிகாஸ் த சர்ஃபேஸ் இஸ் அ ஸ்பியர். ஓகே, மேத்ஸ் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் இவ்வளோ மேத்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோமே, ஃபிசிக்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம்னா சொல்லலாம். நீங்கள் ஃபிசிக்ஸ்னா தட் எசன்ஸை மட்டும் நம்ம சொல்லணும்னா ஒரே லைனில் சொல்லிட்டு போகலாம். அதான் சொல்லிட்டேன். ரிட்டார்டர் பொட்டன்ஷியல், லேட்டாக வந்து பொட்டன்ஷியல், அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ த மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ். வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் யூ கேனாட் டிஸ்கஸ் எனிதிங் இஃப் யூ ட்ரை. என்னதான் ட்ரை பண்ணாலும் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸில் மேத்ஸ் இல்லாமல் ஒன்றும் சொல்லவே முடியாது. ஸோ அதனால் மேத்தமெட்டிக்கல் தட் லாங்குவேஜ் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட். ஓகே, இங்கே இந்த ஆர் ஸ்கொயரு இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு, ஆரையும் ஆறு டைரக்ஷனில் உள்ள ஆறு டாட் ரெண்டு வெக்டார் யூனிட் வெக்டார் டாட் பண்ணால் 1. ஸோ அந்த ஆர் சமாச்சாரமே இல்லாமல் போயிட்டு சைன் தீட்டா டி பை இருக்கு. திஸ் இஸ் அ சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா ஹோல் ஸ்பேஸ் என்ன, இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் தீட்டா தட் ஆங்கிள் இசட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆங்கிள் அது மினிமம் 0, மேக்ஸிமம் பை. பைங்கிறது அந்த XY பிளைனில் உள்ள சுற்றுறது, அது 0 to 2π. இது கர்வ்லினியர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் வந்து பார்க்குறப்ப எப்படி எப்படி மாறுதுன்னு போட்டிருப்போம். தீட்டா ஆறு மாறிக்கிட்டே போணுச்சுன்னா 0 to infinity ஆகும் மேக்ஸிமம் வேல்யூ. தீட்டா வந்து 0 to π ஆகும். பைங்கிறது 0 to 2π ஆகும். ஸோ அந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் இன்டகிரேட் பண்ணுறப்ப. முதல்ல பையை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுவோம். டிபை இன்டகிரேட் பண்ணோம்னா பை, அந்த பைக்கு அப்பர் லிமிட் 2π, லோயர் லிமிட் 0 பண்ணோம்னா 2πன்னு வரும். ஸோ டிபையை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம்னா 2π இன் ஃப்ரண்ட், 2π டைம்ஸ் தீட்டா வந்து 0 to π சைன் தீட்டா டி தீட்டா. சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் 2π காஸ் தீட்டா, அப்பர் லிமிட் பை, லோயர் லிமிட் 0. காசு பைங்கிறது -1, மைனஸ் காசு 0ங்கிறது 1. ஸோ minus 2π, இது -1 -1 -1 -1 -1 -1 -2 times -2 is +4 +4π. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இருக்கு,
4 பை டெல்ட் கியூப் ஆர். இதை ஹோல் வால்யூமில் 4 பை கான்ஸ்டன்ட் வெளியே விட்டுருங்க. ஹோல் வால்யூமில் டி டவுல இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், 1 வரும். அதான் டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ 1 வரும், 1 டைம்ஸ் 4 பை 4 பைன்னு வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. ஸோ திஸ் ஈக்குவேஷன் divergence of r cap divided by r square is equal to 4 pi del cube. Cubeனா இது 3 dimensional இருக்கனால del cube r அப்படின்னு we have proved. Very nice. Same, very similar. ஆருக்கு ஸ்மால் ஆருக்கு பல கேபிட்டல் ஆர் வந்ததுன்னா அதே மாதிரி தான் எக்ஸ்பேன்ஷனில் வரும். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்மால் அண்ட் கேபிட்டல் ஸ்மால் ஆருக்கு பல கேபிட்டல் ஆர் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ இதுலையும் டெல் டாட் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4 பை டெல் கியூப் கேபிட்டல் ஆர்னு வரும். சேம் தான், அதே மாதிரி தான். அல்லது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தாலும் சேம் திங் தான் வரும். ஓகே, ஸோ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரிலேஷன். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். ஓகே 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 இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ்குள்ளார வர ட்ரை பண்ணலாம். The definition of electromagnetic potentials are through the following equations. Vector E is equal to minus gradient of pi minus dou A by dou T, and B is curl A. பைங்கிறது ஸ்கேலார் பொட்டன்ஷியல், ஏங்கிறது வெக்டார் பொட்டன்ஷியல். இந்த பை ஏனுடைய டெஃபினிஷனே இந்த ஈக்குவேஷன்ல தான் இருக்குது. ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, பிங்கிறது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்க ஸ்கேலார் பொட்டன்ஷியலும் வெக்டார் பொட்டன்ஷியலும் எப்படி டிஃபைன் ஆகுதுன்னா இந்த ஈக்குவேஷன்ல டிஃபைன் ஆகுது. எலக்ட்ரோடைனமிக்ஸ் அப்படின்னா 4 ஈக்குவேஷன் இருக்குது. தட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இஸ் த ஹார்ட் ஆஃப் எலக்ட்ரோடைனமிக்ஸ். எலக்ட்ரோடைனமிக்ஸினுடைய இதயமே மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் தான். அது கூட இன் அடிஷன் இன்னும் ஒரே ஈக்குவேஷன் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். அந்த மேக்ஸ்வெல்லுடைய 4 ஈக்குவேஷனும் லாரன்ஸினுடைய ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் F ஈக்குவல் டு QE பிளஸ் V கிராஸ் Bன்னு வரும். அந்த 5 ஈக்குவேஷன் தான் ஹோல் சப்ஜெக்ட். அது ஃபர்ஸ்ட் யூனிட்டாக இருந்தாலும் சரி தான், செகண்ட் யூனிட்டாக இருந்தாலும் சரி தான், தேர்டு நாலஞ்சு தான், ஃபோர்த்து நாலஞ்சு தான், ஃபிஃப்த்து நாலஞ்சு தான். அந்த ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஓரத்துலையோ அல்லது மெயினாக அந்த ஈக்குவேஷனையோ டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவாங்க. அது இல்லாமல் இருக்காது. ஸோ தட் இஸ் எலக்ட்ரோடைனமிக்ஸ். எலக்ட்ரோடைனமிக்ஸில் 4 ஈக்குவேஷன் இருக்குது. அந்த 4 ஈக்குவேஷன் வந்து ஒன்று வந்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு 0, del dot B equal to 0ன்னு வரும். del dot B is equal to 0. இன்னொன்று மேத்ஸில் வந்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் கேர்ள் ஆஃப் சம்திங் இஸ் 0. ஸோ del dot B 0 இருக்கனால B வந்து கேர்ள் ஆஃப் சம்திங்காக இருக்க வேண்டும். ஸோ ஒரு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் தான் இப்படி இருக்குது. இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, கேர்ள் ஈங்கிறது மைனஸ் டோ பி பை டோ டி அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே அந்த அடிஷனலாக வரக்கூடியது இங்கே அந்த ஈக்குவேஷன் தான் இப்படி இருக்குது. கேர்ள் ஈங்கிறது மைனஸ் கேர்ள் டெல் ஃபை, கேர்ள் கிரேட் ஃபைங்கிறது 0 ஆயிடும். மைனஸ் டோ பை டோ டி ஆஃப் கேர்ள் ஏ, கேர்ள் ஏ இஸ் பி. ஸோ 2 ஈக்குவேஷன் தான் இப்படி எழுதியிருக்குது. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை தான், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் உள்ள 4 ஈக்குவேஷனில் 2 ஈக்குவேஷன் தான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து ஸோ பீனா உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்ஸில் உள்ள குவான்டிட்டி, ஈங்கிறது ஃபிசிக்ஸில் உள்ள குவான்டிட்டி. அதை ரெண்டையும் பை ஏன்னிலிருந்து கொண்டு வரலாம். தே ஆர் மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டிஸ். அந்த கான்செப்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸில் இருந்து வருகிறது. எதை கிரேடியன்ட், எந்த வெக்டாரை கிரேடியன்ட் பார்த்தோமோ அது பிஏ கொடுக்குமோ தட் வெக்டார் வி கால் இட் as வெக்டார் பொட்டன்ஷியல். அதனுடைய டோ பை டோ டி பார்த்து
எந்த வெக்டாருக்கு ஸ்கேலாருக்கு எந்த ஸ்கேலாருக்கு வந்து கிரேடியன்ட் பார்த்தா E கிடைக்குமோ தட் இஸ் ஸ்கேலார் பொட்டன்ஷியல். ஸோ இபி தெரியும், அதுல இருந்து இது வந்திருக்குது. மேக்ஸ்வெல்லோட ரெண்டு ஈக்குவேஷன் தான் அப்படி இருக்குது. ஓகே, இங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் இஸ் எ வெக்டார். பிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி விரிவாக சொல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹச்சையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம இனிமேல் இதை மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னே சொல்லிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ வெக்டார். பி இஸ் எ வெக்டார் அண்ட் இ இஸ் எ வெக்டார். பை இஸ் எ ஸ்கேலார், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் இதுக்கு பேர். திஸ் இஸ் எ ஸ்கேலார். ஏங்கிறது மேக்னெட்டிக் வெக்டார் பொட்டன்ஷியல், திஸ் இஸ் எ வெக்டார். ஸோ 4 குவான்டிட்டி இருக்கு பாருங்க, இது வந்து டார்க்காக இருக்காது. ஸோ திஸ் இஸ் எ ஸ்கேலார். இபிங்கிறது ஆல்ரெடி நோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், பை ஏங்கிறது மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டிஸ். நோட், இ அண்ட் பி ஆர் பிசிக்கலி மெஷரபிள். இபினா என்னன்னு பிசிக்கலாக மெஷர் பண்ண முடியும். பை அண்ட் ஏ ஆர் மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஆர் நாட் யூனிக். ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு பை ஒரு ஏ வச்சு தான் இந்த இ வரணும்னு இல்லை, வேற ஒரு ஏயும் வேற ஒரு பையன் வச்சா சேம் இ சேம் பி ஃபார் ஏ பர்டிகுலர் ப்ராப்ளம் வரலாம். மெனி இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டிஸ் பை ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா தே ஆர் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ஆர் தேர். So pi and a are mathematical quantities which are not unique. ஒன்னே ஒன்னு இல்ல. To make them unique, அது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வேணும்னா some other condition is required. வேற ஏதோ ஒரு கண்டிஷன் தேவைப்படுது. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷனை வச்சோம்னா தான் a pi வந்து யூனிக் ஆன்சர் வரும். அந்த எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருக்குதே அதுக்கு பேரு கேஜ் ஃபிக்ஸிங்னு பேரு, கேஜ் கண்டிஷன் பேரு. ஏன்னா கேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு யாராவது டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். அண்டர் கேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் திஸ் குவான்டிட்டி E and B are found to be invariant. A by a கேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம்னா E and B are invariant. Somebody has shown, யாரா சொல்லியிருக்கணும் கண்டிப்பா. So that transformation is a gauge transformation. That condition எக்ஸ்ட்ராவா ஒரு கண்டிஷன் போடுறோமே ஏக்கும் பைக்கு இடையில, that condition we called as gauge fixing அல்லது gauge condition. Okay, okay, let's. Under Lorentz gauge, கேஜ்ல நிறைய கண்டிஷன் இருக்குது. லண்டன்ஸ் கேஜ், லாரன்ஸ் கேஜ்னு. அண்டர் லாரன்ஸ் கண்டிஷன் அல்லது லாரன்ஸ் கேஜ், the Maxwell equation leads to the following inhomogeneous equations for pi and a. இன்னும் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டாந்து, தட் இஸ் a whole subject. அந்த எலக்ட்ரோடைனமிக்ஸ்ங்கிற இந்த whole paper depends on that 4 equations. Sometimes with the additional or that Lorentz force equation. எங்க போனாலும் அந்த 4 ஈக்குவேஷன் தான் இருக்கும். ஸோ முதல் ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து பையும் ஏயும் எப்படி டிஃபைன் ஆகுதுன்னு சொன்னா, இன்னும் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குதே, அந்த டைவர்ஜென்ஸ் ஆஃப் டியும் கேர்ள் ஹச்சுக்குள்ள ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, அதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இந்த பையையும் ஏயும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get this two equations. Del square pi minus 1 by c square dou square by dou t square which is equal to minus rho by epsilon 0 del square a minus 1 by c square dou square a divided by dou t square is equal to minus mu 0 j. நான் சார் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்னா this is the subject. 4 ஈக்குவேஷன் இருக்குதே, அந்த 4 ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டு ஈக்குவேஷன் பையும் ஏவும் கொண்டாந்தோம். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து பையே டிஃபைன் ஆயிடுச்சு. அந்த பையை இங்க தூக்கி போட்ட உடனே 4 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷனாக நிற்கிறது. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் தான் இது. ரெண்டு ஈக்குவேஷனும் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பையில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச 4 ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இ அண்ட் பியில் இருக்கும், அல்லது இ டி பி ஹெச் அப்படி 4 இதில் இருக்கும். அந்த 4 ஈக்குவேஷனை 2 ஈக்குவேஷனாக மாற்றிருக்கிறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பையில். These equations are inhomogeneous differential equations. Partial differential equation with additional right hand side la oru idu varudhu. So this is a inhomogeneous differential equation. This is a subject. This is a Maxwell equation. Okay.
இங்க ரோ ஜேன்னு ரைட் ஹேண்ட் சைடில் வருது. தே ஆர் சார்ஜ் அண்ட் கரண்ட் டென்சிட்டி. ரோங்கிறது சார்ஜ் டென்சிட்டி, ஜேங்கிறது கரண்ட் டென்சிட்டி. தீஸ் டூ டேர்ம்ஸ் வி கால் இட் அஸ் சோர்ஸ் டேர்ம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாவதற்கு காரணமாக இருந்தது என்னன்னா, சார்ஜ் எங்கேயோ இருக்குது, கரண்ட் எங்கேயோ இருக்குது. சார்ஜினால தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் உருவாயிருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் உருவானதுனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாயிருக்கு. கரண்ட் டென்சிட்டின்னா கரண்ட் மூவ் ஆகுது, அந்த கரண்ட் யூனிட் ஏரியாவில் கரண்ட் டென்சிட்டி இருக்கு. ஸோ கரண்ட்னால தான் மேக்னெட்டிக் வெக்டார் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது. மேக்னெட்டிக் வெக்டார் பொட்டன்ஷியல்னால தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய சேஞ்சு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கொடுக்குது. அது ஒரு அடிஷனல் டேம். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஹோல் சப்ஜெக்ட். இங்கே ரோ ஜே வந்து காரணகர்த்தா. ரோ ஜே ஆர் சார்ஜ் அண்ட் கரண்ட் டென்சிட்டிஸ். Epsilon 0 mu 0 are permittivity and permeability of space. C velocity of light. They are universal constants. These constants we call it as space terms. Epsilon 0ங்கிறது permittivity of free space. mu 0ங்கிறது permeability of free space. Cங்கிறது velocity of light in free space. So these three quantities are properties of the free space. ரோஜேங்கிறது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவானதுக்கான சோர்ஸ், மூலம், காரணகர்த்தா. ஸோ இவைகள்லாம் எல்லாம் சேர்ந்து என்னத்தை கொடுக்கறது? இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுகிறதுனா, இந்த ரோ எப்சிலான் 0 மீ 0 ஜே எல்லாம் சேர்ந்து என்னத்தை கொடுக்குது அப்படின்னா பையையும் ஏயும் கொடுத்துருக்குது. ஸோ பை அண்ட் ஏ ஆர் கால்டு பொட்டன்ஷியல் டேர்ம்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் and vector potential. இந்த பொட்டன்ஷியல்ல இருந்து தான் E and P வருது. ஸோ E and Pங்கிறது வெக்டார் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது எப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். E equal to minus del by minus dou A by dou T. So once you know pi and A, you can calculate E and B. These E and B we call it as field physical quantities we can measure. So on the two equation, of course, they are Maxwell's equations, the great Maxwell's equations in terms of A and pi. இப்போ இங்க ஒரு ஸ்மால் வால்யூம் கன்சிடர் பண்ணுங்க. This is small volume. Let me call it as volume V. அதுக்குள்ள இத்தனோண்டு தம்மா துண்டு ரவோண்டு, நம்ம ஊரில் சொல்கிறோமே ரவோண்டு, எங்கள் ஊரில் சொல்லுவான் தம்மா துண்டுங்கிறது சென்னையில், எங்கள் ஊரில் சொல்லுவான் எள்ளு போல. ரவோண்டு ஒரு ஸ்மால் வால்யூம் யூ கன்சிடர். தட் வால்யூம் லெட் மீ கால் இட் அஸ் டி டவு. very small volume. Consider this point. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. Let me call this point as P. This point is P. இங்க இந்த இதுல ஃபுல்லா அந்த வால்யூம்ல சார்ஜஸ் அண்ட் கரண்ட் எல்லாம் இருக்குது. அதுல ஒரு ஸ்மால் டி டவுங்கிற ஒரு ஸ்மால் வால்யூம் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்மால் வால்யூம்ல சார்ஜ் இருக்குது, கரண்ட் இருக்குது. இந்த பிங்கிற பாயிண்ட் நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். இந்த பாயிண்ட்ல உள்ள எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க இருக்குதே, இந்த ஸ்மால் வால்யூம்ல உள்ள சார்ஜையும் கரண்டையும் பொறுத்து அமையும். ஸோ திஸ் இஸ் அப்சர்விங் பாயிண்ட். பிங்கிறது நம்ம எங்க அப்சர்வ் பண்றோமோ தட் பாயிண்ட். இந்த டீட்டா இருக்குது, வேணா எங்க வேணா கியூன்னு வச்சுக்கோங்க. திஸ் பாயிண்ட் இஸ் த சோர்ஸ் பாயிண்ட். சோர்ஸ் எங்க இருக்குங்கிற பாயிண்ட், இங்க நம்ம எங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மெஷர் பண்றோமோ தட் அப்சர்வேஷன் பாயிண்ட். இதெல்லாம் விட்டு ஆரிஜின் somewhere else. ஆரிஜின் இங்க வேணாலும் வச்சுக்கலாம், இங்க வேணாலும் வச்சுக்கலாம், somewhere else. So let me place origin here. இதுதான் ஆரிஜின். ஓகே ஓகே. இப்போ
ஆரிஜின்ல இருந்து அப்சர்வேஷன் பாயிண்ட்டுக்கு ஒரு வெக்டார் வரைகிறோம். திஸ் வெக்டார். This vector we call it as position vector r. So this vector rங்கிறது this is OP. O னா என்ன? Origin. P னா என்ன? Point at which you are measuring the electric and magnetic fields. Point of observation. Okay. அப்போ ஆரிஜின்ல இருந்து சோர்ஸ் டேம் இருக்குதே, அங்க ஒரு வெக்டார் வரைவோம். அந்த வெக்டாரை r' என்று அழைப்போம். So let me draw this vector. Go to that point of source. உள்ள வர வரையணும். உங்களுக்கு ஆரம் மறைஞ்சு விடுறதுக்காக வரைஞ்சிருக்கிறேன். Of course இங்க வர வருது. This vector let me call it as r'. இங்க இருந்து இங்க போறது this is r'. ஆரிஜின்ல இருந்து சோர்ஸுக்கு வரையக்கூடிய, சோர்ஸ் எந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோமோ இந்த இடத்துல, அந்த இடத்துக்கு வரையக்கூடிய வெக்டார் r'. ஓகே. இப்போ சோர்ஸ்ல இருந்து பாயிண்ட்டுக்கு வரையக்கூடிய வெக்டார் அது என்ன அப்படின்னா that is r minus r'. ட்ரையாங்குலரா வந்து வெக்டார்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. This vector starts from here and ends with here, and this vector starts from here and ends with here. So இங்க இருந்து இங்க போறதும் இங்க இருந்து இங்க போய் இங்க போனாலும் ஒன்று போல இருக்கும். அது வெக்டார்ல உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி. So vector r is equal to this fellow plus this fellow. This fellow is r cap, sorry r dashed, r dashed plus r minus r dash. R dash cancel ஆகி r ஆகி வரும். So this vector plus this vector is equal to r. So அந்த ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணதுக்கு தகுந்தாப்புல this vector comes. Okay. So r minus r dashங்கிறது vector from source to that point of observation. Physics நடத்திட்டு இருக்கிறோம். So mathematics இல்ல, mathematical drawing. Under static condition. Static conditionனா என்ன அப்படின்னா, இங்க உள்ள சார்ஜ் மாறல, இங்கே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இங்க உள்ள கரண்ட் யூனிஃபார்மா இருக்கு, ஃப்ளக்சுவேஷன் இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் ஸ்டெடி ஸ்டேட்டு கண்டிஷன் உருவாயிருக்குது. அப்போ இங்கே ஒரு காமனாக இதெல்லாம் சார்ஜஸ் அப்படியே இருக்குது. கரண்ட் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் யூனிஃபார்மாக ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் போகுது. அப்போ இங்கே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிருக்கும். இங்கேருந்து இங்கே உள்ள சார்ஜ்னால இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் ஆகும், கரண்ட்னால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த ஃபீல்டு ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் பண்ணிடும். So under steady state condition, this time derivative of scalar and vector potential is 0. ஏன்னா ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே மேக்னெட்டிக் வெக்டார் பொட்டன்ஷியல் என்ன மெஷர் பண்ணாலும் அது ஒரு கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. அதனால டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய இந்த டேர்ம் இருக்காது. ஸோ அண்டர் ஸ்டாட்டிக் கண்டிஷன் திஸ் ஈக்குவேஷன் del square phi is equal to minus rho by epsilon 0 and this equation del square A is equal to minus mu 0 0. So this is static condition. Electrostatics and magnetostatics எல்லாமே இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்குள்ளார இருக்கும். This beautiful subject. Okay. The solution under static condition is, இதுல இருந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு சொல்யூஷன். பையனுடைய வேல்யூ என்னன்னு del square அங்க கொண்டு போயிட்டு அங்க இன்டகிரேட்லாம் பண்ணி we can find pi and a. That is a straightforward way. The straightforward way க்கு நம்ம போக போறதில்ல. That way is very lengthy. அப்போ என்ன செய்யறோம், இங்க சார்ஜ் இருந்தா இங்க மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும் என்னங்கிறத பிசிக்ஸ்ல இருந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிடறோம். That is this fellow. Phi of r is equal to 1 by 4 pi epsilon 0 volume integral of rho r dash divided by r minus r dash d tau. This is the scalar potential. பிசிக்ஸினுடைய ஐடியா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை அஃப்கோர்ஸ் இதிலிருந்து வர வைக்க சொல்ல முடியும் நம்மளால், இல்லை டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ண விரும்பல மேத்தமெட்டிக்கலாக. பட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது வருதுன்னு நம்ம வி கேன் ஈஸிலி ஷோ. அது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக கொடுத்துருக்குறான். இதை இந்த பையாருக்கு போல இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா del square ஆஃப் திஸ் திங் இஸ் minus rho by epsilon 0 ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணாதது ஒரு லெங்க்த்தியாக ஒன்று ப்ரூவ் பண்ணுறேன், அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இருக்குது. A of r is equal to mu 0 divided by 4 pi volume integral j of r dash divided by modulus of r minus r dash d tau.
ஸோ தீஸ் டூ குவான்டிட்டிஸ் எப்படி வருதுன்னா மேத்தமெட்டிக்கலாக பார்த்துச்சுன்னா இதுல இருந்து சால்வ் பண்ணதுனால வருகிறது. பிசிக்ஸ்ல இருந்து காணா இதை கொஞ்சம் ஈஸியாக கொண்டாந்துடலாம். முதல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே வெரி சிமிலர் உள்ள ஈக்குவேஷன் தான் இதுவும். அப்கோர்ஸ் இங்க 1/ε0 கீழே இருக்குது, இங்க μ0 மேலே இருக்குது. மற்றபடி ஆல் அதர் திங்ஸ் ஆர் ஹியர். There are one and the same. Instead here pi is a scalar potential, here a is a vector potential and j is a vector. Here rho is a scalar. இத மாதிரி 3 equations are inside this equation. இத component wise எழுதினீங்கன்னா you can have 3 equations of 3 scalar equations. Okay. இப்போ என்ன physics அப்படின்னா rho r dash அப்படின்னா அதுக்கு பேர் charge density. Charge per unit volume at r dash. R dash na this point. In the point la rho r dash ங்கிறது charge density. Charge per unit volume. Charge per unit volume volume ஆல பெருக்கிட்டோம்னா charge கிடைக்கும். So rho r dash times d tau. These two quantities combinedly the charge. இங்க என்ன charge இருக்குது அப்படின்னு. Charge divided by that length 1/4πε0 q by r னு வரும். அந்த ஃபார்முலா தான் பொட்டன்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். அதுதான் இங்க இருக்குது. அதுதான் இது rho r dash detaங்கிறது that is charge. Charge divided by சார்ஜில இருந்து அந்த அப்சர்வேஷன் பாயிண்ட்டுக்கு என்ன லெங்த் இருக்குது, that length is magnitude of r minus r dash. 1/4πε0 q divided by r தான் இப்படி இருக்குது. ஓகே, இது டெரைவ் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதே தான் இங்க இப்படி வந்திருக்கு. சேம் சிமிலர், இது சொல்யூஷனா இருக்கும்னா the same argument in physics or in mathematics holds good. கரண்ட் டென்சிட்டினால இந்த இடத்துல ஒரு இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் வால்யூம் எடுத்து அங்க கரண்ட் என்ன இருக்குது அப்படி பார்த்து அந்த r/r போட்டுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கரண்ட் டென்சிட்டினால வெக்டார் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆயிருக்கு. மேத்தமெட்டிக்கலாகவும் யூ கேன் டெரைவ். இப்போ நம்மளுக்கு இன்னும் நம்ம கான்செப்டுக்குள்ளார வரல, இன்னும் எலாபரேட்டாக லாங்காக இருந்துகிட்டு இருக்கிறோம். இனிமேல் நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளார ரிட்டார்டர் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படிங்கிறதுக்குள்ளார நம்ம வரலாம். So these two equations are true only when rho and j are constant in time. So under static condition only these two equations are true. Under the static conditions only these two equations are true. Okay. நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளார வருவோம். Now consider rho j varies in time. இங்க உள்ள சார்ஜ் டென்சிட்டி, கரண்ட் டென்சிட்டிலாம் டயத்தை பொறுத்து மாறுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ தான் நான் சப்ஜெக்ட்டுக்குள்ள வரேன். என்னுடைய கான்செப்ட் என்னன்னா ரிட்டார்டர் பொட்டன்ஷியல். ரிட்டார்டர் பொட்டன்ஷியல்னா என்னன்னு சொல்ல பாருகிறேன். இவ்வளோ இது சொல்லுவதற்கு எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது. பேசிக்கில் உங்களுக்கு இவ்வளோ டெவலப் பண்ணாதான், இன்னும் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் நிறையா நாள் பேசுவேன், டைம் இல்லாதனால நம்ம அதை விட்டுருக்குறோம். ஸோ இவ்வளோ உனக்கு பேசிக்கில் சொன்னால் தான் நான் சொல்ல வர்றது என்ன கான்செப்டுவலாக என்னென்னு புரியவே வரும். ஸோ ரோ ஜே வேரிஸ் இன் டைம். இங்கே உள்ள சார்ஜ் டென்சிட்டியோ கரண்ட் டென்சிட்டியோ டயத்தை பொறுத்து மாறுது அப்படின்னா the potential at p at time t is caused by the charge and current at d tau at earlier time. நான் சார் இதுதான் லேட்டுன்னு சொல்கிறேன்னா என்ன லேட்டு? ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ஹியர். இப்போ இங்கே சார்ஜ் அண்டு கரண்ட் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால இங்கே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் பி மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இங்க என்ன மாறுதோ கரண்ட் அண்ட் சார்ஜ் டென்சிட்டி இங்க மாறுதல்ல, இப்போ ஜஸ்ட் நாவ் அது உடனே இங்க எஃபெக்டை கொடுக்காது. ஏன்னா இங்க இருந்து செய்தி அங்க போவதுக்கு இட் வில் டேக் டைம். ஏன்னா தி ஃபீல்டு இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுனா லைட். ஸோ இங்க இருந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க போவதற்கு இட் வில் டேக் சம் டைம். இட்ஸ் வெலாசிட்டி இஸ் சி. இங்க இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க வருவதற்கு இட் டேக்ஸ் சம் டைம். தட் மெசேஜ் டிராவல்ஸ் வித் வெலாசிட்டி சி. அதனால இங்க உள்ள எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு
ஜஸ்ட் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இங்க சார்ஜ் டென்சிட்டி அண்ட் கரண்ட் டென்சிட்டி என்ன இருந்ததோ அதை பொறுத்து அமைகிறது. இதுதான் இதுல உள்ள கான்செப்ட். This is because the fields caused by the sources travel with a velocity c. இந்த சோர்ஸ்னால உருவாக்கப்பட்ட that field இங்க டிராவல் ஆகுதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. cங்கிற வெலாசிட்டில போனாலும் இங்க இருந்து இங்க போறதுக்கு it takes some time. The time taken to travel the distance magnitude of r minus r dash is equal to, this is a length divided by velocity. Velocityங்கிறது length divided by time. So length cancel ஆகி time வரும். So the time taken for electromagnetic field to travel from this place to this place is equal to that length divided by velocity. So r minus r dash divided by c இருக்குதே, that is the time taken. So லேட் ஆகுதுன்னு சொல்றோமே, எவ்வளவு சார் லேட் ஆகுதுன்னா இவ்வளவு நேரத்துல லேட் ஆகும். ஏன்னா இங்க இருந்து அங்க லைட் டிராவல் ஆகுதுக்கு, மெசேஜ் போவதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. ஸோ இது நேத்தே உள்ள படம். இங்க உள்ள எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க முந்தைய நடந்தது. இப்போ இதை உங்களுக்கு புரியும் மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா நான் சொல்றேன். ஆனா நீங்க வெளியே போய் யார்ட்டையும் அதெல்லாம் சொல்லி ரொம்ப ஓவரா லூஸ்தனமா பேசுறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. வானத்துல இன்னைக்கு நைட்டு பாருங்க, வானத்துல நிலா இருக்கும். ரம்ஜான் வருது, நிலா பேரெல்லாம் பார்ப்பாங்க. அமாவாசை ஆக போகுது, ஆனால் நிலா கம்மியாக தான் இருக்கும். ஸ்டார்ஸ் வில் பி தேர், நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். கிளவுட் இல்லாட்டா நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். உண்மை என்னன்னா அந்த ஸ்டார்ஸ் அப்போ அங்க இல்லை. தட்ஸ் எ ஃபேக்ட், தட்ஸ் எ ட்ரூத். நான் சார் நீ உடனே உங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு, இதே கொரோனா சமயமாக வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் வாங்க, அப்பா அம்மா எல்லாரும் வாங்க, ஒரு அதிசயம் காமிக்க போகிறேன் அப்படின்னு எல்லார்ட்டையும் கூப்பிட்டு போயிட்டு மாடியில் பாருங்க, மேலே நட்சத்திரமா இருக்குதா? ஆமாம், எங்கள் அச்சோடி சார் சொன்னார். அது கூட நீ சொல்ல வேண்டாம், ஏன்னா என்ன ஏதாவது நினச்சிக்கிடுவாங்க. இந்த மேலே உள்ள நட்சத்திரம் அங்கே இல்லை. அப்போ நான் சார் சொல்கிறீங்கன்னா தேட் இஸ் த ட்ரூத். இதுதான் உண்மை. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு 100 வருஷம் லைட் இயர்ஸில் இருக்குது டிஸ்டன்ஸ். 10 இயர்ஸ் லைட்டு இயரில் இன்னொரு நட்சத்திரம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அங்கேருந்து லைட்டு ட்ராவல் ஆகி இங்கே வருவதற்கு 100 வருஷம் ஆயிருக்குது. அப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கிய தட் ஸ்டார், அந்த ஸ்டார் 100 வருஷத்துக்கு முந்தி அங்கே அப்போ இருந்துச்சு. அதை நீ இப்போ இங்கே பார்ப்பதற்கு 100 வருஷம் ஆயிருக்குது. இன்னொரு ஸ்டார் 10 இயர்ஸ் பேக்கில் இருந்திருக்கும், 10 இயர் லைட் இயரில் இருந்திருக்கும். அது 10 ஒளியாண்டுகளுக்கு முன்னாடி அங்கே இருந்துச்சு. இப்போ நீ அதை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஸோ தீஸ் காம்பினேஷன்ஸ் அக்கறை ஆகலை. உனக்கு ஒவ்வொன்றும் லேட்டு படம் சினிமா வந்து லேட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நீ பார்க்கக்கூடிய ஸ்டார்ஸ் இருக்குது, அது இப்போ அங்கே இல்லை. அது எப்போ அங்கங்கே இருந்ததோ அப்பப்போ உள்ளது எல்லாம் உனக்கு சைமில்டேனியஸாக வந்து சேர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. ஸோ த சேம் கான்செப்ட். அது லெங்க்த்தியாக இருந்ததுனால உனக்கு புரிஞ்சிருக்கும், இது பக்கத்தில் இருந்ததுனால உனக்கு புரிஞ்சிருக்குது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. இப்போ அதை எடுத்துகிட்டு வர ஸ்டார்ஸில் இருந்த மாதிரி தான். ஸோ இங்கே ஏறக்கூடிய இந்த சோர்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றமானது லேட்டாக அப்சர்வருக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க விஷயமே. எவ்வளோ லேட் ஆகும்னா மாடுலஸ் ஆஃப் r minus r dash divided by c. ஓகே, ஃபிசிக்ஸ் ரொம்ப சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே ஈக்குவேஷன் தான். அதே ஈக்குவேஷனில் என்ன எழுதியிருந்தோம் லாஸ்ட் டைம்? என்னன்னா ரோ அட் r dash divided by r minus r dash d tauன்னு எழுதியிருந்தோம். இந்த டேர்ம் இல்லாமல் இருந்துச்சு, இங்கேயும் t இல்லாமல் இருந்தது. ஸோ பை அட் ஆர் இஸ் காஸ்ட் பை ரோ அட் ஆர் டேஷ். லாஸ்ட் டைம் எழுதுனதில் உள்ளதே தான். ஆர் டேஷ்டில் என்ன சார்ஜ் டென்சிட்டி இருக்கோ தட் காசஸ். ஓகே, ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு லேக். இந்த டைம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்டாட்டிக் கண்டிஷனில் உள்ள ஈக்குவேஷன் தான். லாஸ்ட் நம்ம ஸ்டாட்டிக் கண்டிஷனில் எப்படி வருதுன்னு சொன்னோமே அந்த ஈக்குவேஷன் தான். இந்த டைம் இல்லாத போது, இங்கே டைம் இல்லாத போது ஸ்டாட்டிக் கண்டிஷனில் உள்ளது. அது எப்படின்னு சொன்னேன்னா, இப்போ சார்ஜ் அண்ட் கரண்ட் டென்சிட்டி மாறுவதனால வர்றதுனால இங்க அந்த லேட் ஆகும்னு சொன்னோம்ல,
டீல பார்த்தீங்கன்னா அது எப்போ முந்தி எவ்வளோ முந்தி இவ்வளோ முந்தி. ஸோ டி மைனஸ் ஆர் மைனஸ் ஆர் டேஷ் டிவைடட் பை சி, திஸ் இஸ் தட் டைம் லேக், தட் ரிட்டார்டேஷன். பொட்டன்ஷியலில் வரக்கூடிய அந்த லேக் கொஞ்சம் லேட் ஆகி வருது, தட் லேக், திஸ் இஸ் known as a retarded potential. சேம் கான்செப்ட் தான் ஏக்கும், சேம் திங். ஸோ தே ஆர் known as a retarded potential. ஏன் லேட்டாக வருது அப்படிங்கிறத பக்காவாக சொல்லி கொடுத்துட்டேன் நான். These potentials are called as retarded potentials. ஆனால் these two equations, ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அல்லது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல இருந்து தான் இதை கொண்டு வந்தோம்னு நான் சொல்லணும். எப்படி கொண்டு வந்தோம்னா ஷார்ட்டாக வந்துட்டோம், பிசிக்ஸினுடைய ஐடியாவை வச்சுக்கிட்டு வந்துட்டு டைமில் என்ன மாறுதுங்கிற அந்த லேகை வச்சு கொண்டாட்டோம். நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக நான் மேத்தமெட்டிக்கலாக மோர் சின்சியர் அப்படின்னு நினச்சேன்னா, ரொம்ப ரொம்ப நான் சின்சியரானவன் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த சொல்யூஷனுக்கு நீ வந்துடணும். தட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வே. அப்கோர்ஸ் நம்ம மாஸ்டர் ஃபெய்ன்மனுடைய புக்கை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வேல வந்திருக்காரு. அதுக்காக ஒரு 4 நாள் கிளாஸ் நடத்தணும்னா, 4 நாள் கிளாஸ் நடத்தணும்னா இதுலேருந்து இதுக்கு வந்துடுவோம். நான் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் டி ஸ்கொயர் முதல்ல எடுத்து எழுதிக்கணும், பிறகு போலார் கோஆர்டினேட்டில் எழுதி இது கொண்டு வரணும். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வே வந்து வெரி லெங்க்தி வே. ஃபிசிக்ஸ் வே வந்து ரொம்ப சிம்பிள், அது ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனால் மேத்தமெட்டிக்கலாக அதை கன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம ஃபிசிக்ஸில் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஈவனை தூக்கி இங்கே போட்டால் இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னாவது நம்ம ப்ரூவ் பண்ணணும், பேக்வேர்டு வே. ஸோ திஸ் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் திஸ் ஈக்குவேஷன்னா இதை இதில் சப்ஸ்டிட் பண்ணால் இது வருதா, அதையாவது நம்ம வி ஹவ் டு ப்ரூவ் அட்லீஸ்ட் தட் ஒன். ஸோ தட் பேக்வேர்ட் வே வி ப்ரிஃபர். இங்கே ஆர் மைனஸ் ஆர் டேஷ் இருக்கிறதுல கேபிட்டல் ஆர்னு வி ஹவ் டு சப்ஸ்டிடியூட். டி மைனஸ் இப்போ அங்கே கேபிட்டல் ஆர் டிவைட் பை சி வருமே, தட் குவான்டிட்டி அதை டி ஆர் ரிட்டார்டட் டைம் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். சிம்பிளாக இருக்கணுங்காண்டி, மற்ற ஒன்றும் இல்லை. மேத்தமெட்டிக்ஸுங்கிறது ரொம்ப ஹார்டு ஒன்றும் இல்லை, காப்பி தான், வேற ஒன்றும் செய்யலை. அப்படியே காப்பி பண்ணுறோம். டி மைனஸ் ஆர் மைனஸ் ஆர் டேஷுக்கு கேபிட்டல் ஆர்னு போட்டுருக்கோம், தட் லெங்க். ஹியர் ஆல்சோ தட் லெங்க் ஆர், அவ்வளோதான். ஓகே, கிரேடியன்ட் மட்டும் பார்க்குறோம், டெல் ஸ்கொயர் பார்க்கணும் நம்ம. ஆனால் டெல் ஸ்கொயர் சடனாக ஒன்றும் பார்க்க முடியாது, அவ்வளோ ஒன்றும் நம்ம மேத்ஸில் கிங் இல்லை. ஸோ டெல் பை முதல்ல பார்க்குறோம், கிரேடியன்ட் ஆஃப் பை பார்க்குறோம். 1/4πε0v. ஆர் எங்கே இருக்குதோ அது கூட தான் இதை ஆப்ரேட் பண்ணும், ஏன்னா ஆரில் தான் எக்ஸ் ஒய் இசட்லாம் வருது. ஸோ டெல் ஆப்ரேட்ஸ் ஆன் ஸ்மால் ஆர். இங்கே ரோவில் வந்து ஆர் இருக்குதான்னா ஆர் இருக்குது, ஆர் டேஷில் ஆர் இல்லை, ஆனால் டி மைனஸ் கேபிட்டல் ஆர் இல்லை, இந்தாண்ட இருக்குது ஆர். அதனால இங்கே இந்த டெல் வில் ஆப்ரேட் ஆன் ரோ. 1/r வந்து அப்படியே கான்ஸ்டன்ட் வச்சுக்கணும். திஸ் இஸ் u/v இருந்தாலும் ரெண்டு இதாக யூவி மாதிரி எடுத்துருக்குறோம். திஸ் ரோ 1, 1/r 1. ஸோ முதல்ல திஸ் டெல் ஆப்ரேட்ஸ் ஆன் திஸ் ஃபெலோ அண்ட் கீப்பிங் 1/r as it is, plus rho as it is, and del operating on 1/r. அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் லிட்டில் பிட் காம்ப்ளிகேஷன். டெல் ரோ, ரோவை ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆறு இதுக்குள்ளார இருக்கு, ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அல்லது ஐ மீன் டெல்லுன்னா டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய் எல்லாம் பார்த்து போடணும். டோ பை டோ எக்ஸ் இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் முதல்ல. ஸோ முதல்ல இந்த இது வந்து திஸ் இஸ் டிஆர், திஸ் இஸ் டிஆர், டிஆருங்கிறது டி மைனஸ் ஆர் பை சி. இதில் தான் தட் ஆர் கண்டெய்ன்ஸ், அதுக்குள்ளே தான் எக்ஸ் இருக்குது. ஸோ இதை பொறுத்து முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிடுவோம் டிஆரை பொறுத்து. ஸோ டோ ரோ பை டோ டிஆர், டிஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. தென் டிஆரை வந்து நீ எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறியோ, எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் தட் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட். ஸோ ரோவை, ஏன்னா இதில் இந்த ஆர் டேஷில் வந்து தட் ஸ்மால் ஆர் இல்லை. ஸோ இந்த செகண்ட் பேராமீட்டரில் தான் இருக்குது. ஸோ ரோவை இந்த செகண்ட் பேராமீட்டரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், டோ ரோ பை டோ டிஆர். அப்புறம் கிரேடியன்ட் ஆஃப் டிஆர்.
டெல்லுங்கிறது அதை பொறுத்து டெல்லுன்னு டோ பை டோ எக்ஸ்னு வச்சுக்கோங்க முதல்ல. ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் தட் fellow. அதே மாதிரி டோ பை டோ எக்ஸ் எப்படி ப்ளே பண்ணுதோ தட் ரோல் இஸ் பிளேட் பை த ஜெனரலைஸ்டு gradient டெல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் திங் இஸ் இங்க என்ன செஞ்சிருக்கிறேன்னா டோ ரோ பை டோ டி ஆர்ன்னு இருக்குது பாருங்க, இங்க டோ டின்னு போட்டுருக்கிறோம். டி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டி ஆர். இப்போ இந்த ரோவை டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இது டிஆர் இங்கே இருக்குது. திஸ் குவான்டிட்டி இஸ் டிஆர். டிஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் இந்த குவான்டிட்டியை டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஒன்றுன்னு வரும். ஸோ அந்த ஒன்றால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரோவை டிஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் ஒன்று தான் வரும். ஸோ டோ ரோ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு டோ ரோ பை டோ டிஆர் பிகாஸ் டிஆர் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் ஆர் பை சி. அதனால but the same. Okay, இங்க dou rho by dou t is minus 1 by c dou rho by dou t del r. del tr பாருங்க, del tr னா இந்த இருக்குது this fellow. இத டெல்னா என்ன? x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணதா வச்சுக்கோங்க ஈஸியா. x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா அங்க டைம் இருக்குது, இது தேவையில்லை, இது வந்து கான்ஸ்டன்ட், அதாவது பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப டோ பை டோ எக்ஸ் அப்படிங்கிறப்ப இது இருக்காது. இங்கே தான் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ மைனஸ் 1 பை சி இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஆர் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 1 பை சி இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப அதே மாதிரி தான் டெல் டிஆருங்கிறது மைனஸ் 1 பை சி டெல் தட் ஆர். இந்த இருக்கு இந்த ஆர். ஓகே, ஸோ டெல் ரோ இஸ் மைனஸ் 1 பை சி டோ ரோ பை டோ டி. டெல் ஆருங்கிறது ஆர் கேப்னு ஏற்கனவே ஷோ பண்ணியிருக்கிறேன், அந்த ஆர் கேப் எடுத்து இங்கே போட்டுருவோம். ஓகே, ஸோ இங்கே உள்ள இந்த முதல் குவான்டிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம், ரெண்டாவது குவான்டிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டெல் ஆருங்கிறது ஆர் கேப்புங்கிற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கிறோம். டெல் ஆஃப் 1 பை ஆருங்கிறது மைனஸ் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட், அதையும் ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ராப்ளத்தில் வந்து டெரைவ் பண்ணியிருக்கிறோம், அதை எடுத்து கொண்டாந்து இங்கே போடுறோம். இங்கே ஸோ டெல் ரோ 1 பை ஆர், டெல் ரோ 1 பை 4 பை எப்சிலன் 0 இன்டெக்ரல் எவ்ரிதிங் இஸ் தி சேம். உள்ளார ஒரு பிராக்கெட் 1 பை ஆருக்கு 1 பை ஆர் இருந்தால் போட்டால் மீத உள்ளது தான் இந்த இருக்குது மைனஸ் 1 பை சி டோ ரோ பை டோ டி ஆர் கேப் இஸ் டெல் ரோ. டெல் ரோவுக்கு பல ஈவன் எடுத்து இங்கே கொண்டாந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ரோ டெல் ஆஃப் 1 பை ஆர், ரோ இந்த ரோ வந்துட்டு அப்புறம் டெல் ஆஃப் 1 பை ஆருங்கிறது மைனஸ் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், தட் மைனஸ் கம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ அந்த ரெண்டையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். இங்கே அதே இதை இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ கிரேடியன்ட் ஆஃப் பை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். டைவர்ஜென்ஸ் ஆஃப் கிரேடியன்ட் பை டெல் ஸ்கொயர் லாப்லாசியன் ஆக்டிங் ஆன் பை தான் நமக்கு தேவை இருக்குது. ஸோ டெல் ஸ்கொயர் பை இஸ் ஈக்குவல் டு இங்கே எல்லா இடத்துலையும் டைவர்ஜென்ஸு பார்க்க வேண்டியது வரும், எல்லா டேர்ம்லையும். இங்கே ஒரு 2 டேர்ம் இருக்குது, அதனால் டைவர்ஜென்ஸ் பார்க்குறப்ப 2 டேர்ம் இருக்குது யூடிவி மெத்தடில். இங்கே ஒரு 2 பேர் இருக்கிறான், ஆனால் இந்த டேர்ம் வருது. ஸோ 4 டேர்ம்ஸ் அதனால் வருது. டெல் டாட் பார்க்குறப்ப 1 பை 4 பை எப்சிலன் 0, இங்கே இந்த ரெண்டையும் பார்க்குறப்ப ஹோல் டி டவ் வருது திஸ் ப்ராக்கெட், இந்த ரெண்டையும் பார்க்குறப்ப இங்கே 2 வருது, சாரி திஸ் 1 பார்க்குறப்ப இங்கே 2 வருது. மைனஸ் 1 பை சி காமனாக எடுத்தாச்சு. டெல் ஆப்ரேட்டிங் டெல் டாட் ஆப்ரேட்டிங் ஆன் ரோ இஸ் ஏ ஸ்கேலார். ஸோ டெல் ஆப்ரேட்டிங் ஆன் ரோங்கிறது டெல் ரோ டாட் ஹியர். அப்புறம் இது என்ன உண்டோ அதை அப்படியே எழுதிருக்கிறோம், ஆர் கேப் டிவைடட் பை ஆர், தட்ஸ் அ திங். மற்றபடி ஒன்றுமே இல்லை. டெல் ஆப்ரேட்டிங் ஆன் த ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ரெண்டாவது என்னன்னா இந்த இது அப்படியே தான் டோரோ பை டோட்டி அப்படியே தான் வச்சிருக்கிறோம். டெல் ஆப்ரேட்டிங் ஆன் திஸ் ஃபெலோ டெல் டாட் ஆஃப் கோர்ஸ். ஸோ டெல் டாட் ஆர் கேப் டிவைடட் பை ஆர். இங்கே ஸ்கேலார் இருந்ததுனால இங்கே டாட் தள்ளி வந்துச்சு, ஏன்னா இது ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டார், 2 கடையில் டாட் ப்ராடக்ட். இங்கே வந்து இது இட் செல்ஃப் இஸ் எ வெக்டார், ஆனால் டாட் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இங்கே 2 இருக்குது. ஓகே, வெரி நைஸ். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா புரியுது. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி டெல் டாட் 2 டேர்மில் ஆப்ரேட் பண்ணணும்.
So minus del operating on this fellow del rho dot. This is a scalar ஆனால் டாட் தள்ளி வருது. R cap divided by R square. அப்புறம் மைனஸ் தான் வெளியே எடுத்துருக்கோமே, ஆனால் இங்கே ஒரு ப்ளஸ் ரோ டெல் டாட் ஆப்ரேட்டிங் ஆன் திஸ் fellow. அவ்வளோதான். டெல்லை வச்சு ஆப்ரேட் பண்ணுறப்ப யூவி மெத்தடில் ரெண்டு வருது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, பெரிய அளவு ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரிமெம்பர் வி ஹவ் டெரைவ்ட் ஆல்ரெடி. இந்த ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் முன்னாடி. இந்த ஐயா கரண்ட் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண. காது கேக்குதா? ரைட் ரைட், ஓகே. கரண்ட் போயிடுச்சு, இருந்தாலும் ஓகே ஓகே. அப்போ இருக்கிறீங்க, நீங்கள் தூங்கலை யாரும் போல. டெல் டாட் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு 1/r ஸ்கொயர்னு நம்ம ஷோ பண்ணியிருக்கிறோம் ப்ராப்ளத்தில். டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் 4 del cube ஆர்ங்கிறது ஷோ பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்கே செஞ்சதை எல்லாத்தையும் எடுத்து இங்கே பயன்படுத்துகிறோம். இங்கே அடிஷனலாக இந்த ஈக்குவேஷனில் டோ பை டோட்டி ஆஃப் கிரேடியன்ட் டோ பை டோட்டினால இதில் ஆப்ரேட் பண்ணுறப்ப -1/c. இங்கே டோ பை டோட்டி ஆல்ரெடி தேர். இன்னொரு தடவை டோ பை டோட்டி பார்க்குறப்ப டோ ஸ்கொயர் டோட்டி ஸ்கொயர் ரோ டெல் ஆர் வருது. ஸோ இங்கே வந்து டோ பை டோட்டினால் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு -1/c டோ ஸ்கொயர் ரோ பை டோட்டி ஸ்கொயர் டெல் ஆர் இஸ் ஆர் கேப். டெல் ஆருங்கிறது ஆர் கேப்னு ஏற்கனவே ஷோ பண்ணனால அதை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்படி கிடைக்குது. சப்ஸ்டியூட் பண்ணதெல்லாம் கரெக்டு தானே, காப்பி அடிச்சது கரெக்டு தானான்னு பார்ப்போம். தட் வி கால் இட் எஸ் மேத்தமெட்டிக்ஸ். காப்பி பண்ணது கரெக்டாக இருக்காங்கிறதுக்கு பேர் மேத்ஸ். ஸோ -1/c இந்த ப்ராக்கெட்டு டோ ரோ பை டோட்டி டோ டெல் ரோ பை டோட்டி இஸ் -1/c டோ ஸ்கொயர் ரோ பை டோட்டி ஸ்கொயர் ஆர் காப்பி. இதைத்தான் காப்பி பண்ணி இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதை முதல்ல எடுத்து அப்படி என்ன பண்ணேன்னா, இப்போ டெரிவேஷன்ஸ் எல்லாமே நான் இப்படி போட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கம்ப்யூட்டரில் நம்ம போட்டு அதை டெரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் இந்த டெரிவேஷன்லாம் கம்ப்யூட்டர்லேயே போட்டு டெரைவ் பண்ணுறேன் நான். ஸோ இதை எடுத்து இங்கே எடுத்து காப்பி பண்ணேன்னா, காப்பி பண்ணிவிட்டு டோ டெல் ரோ பை டோட்டி என்ன இருக்குதோ இந்த இருக்கு டோ டெல் ரோ, இதே ஈக்குவேஷன் எனக்கு இங்கே வந்துச்சு. அதில் இதை எடுத்து டோ டெல் ரோ பை டோட்டி என்ன வந்துச்சு அங்கே போய் பேஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ காப்பி தட் இஸ் வி கால் இட் எஸ் மேத்தமெட்டிக்ஸ் இன் மாடர்ன் டைம்ஸ். காப்பி அண்ட் பேஸ்ட். மேலே உள்ள ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கணும், உள்ள டேர்ம்லாம் எடுத்து காப்பி பண்ணி அங்கே போடணும். அதுக்கு பேர் நம்ம மேத்தமெட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம். ஸோ டோ டெல் ரோ பை டோட்டிக்கு போல இதை எடுத்து காப்பி பண்ணியிருக்கிறோம் இதை. அப்புறம் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் இஸ் ஹியர், டோ ரோ பை டோட்டி இஸ் ஹியர், டெல் டாட் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் இஸ் 1/r ஸ்கொயர். இங்கே உள்ள 1/r ஸ்கொயர் எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். மைனஸ் டெல் ரோ, டெல் ரோக்கு இங்கே வருது, டெல் ரோ வர்ற இடத்துல என்ன செஞ்சுருக்கிறான்னா பாருங்க, டெல் ரோ வர்ற இடத்துல -1/c டோ ரோ பை டோட்டி டெல் ஆர் அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணு. டாட் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ரோ டெல் டாட் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இஸ் 4 del cube. என்னாச்சு, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? போகிற மாதிரி சத்தம் கேட்குது, காதெல்லாம் கேட்குதா? ஓகே ஓகே, சுவிட்சை கொஞ்சம் எல்லாம் சவுண்டு வந்துகிட்டே இருந்தது, அதான் பார்த்தேன். ஸோ ரோ 4 del cube ஆர் இதை அப்படியே எடுத்து 4 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோங்க. எல்லாமே அதான் விளையாட்டு. ஓகே, இதில் இந்த லாஸ்ட் ரெண்டாவதுல உள்ள ஃபர்ஸ்ட்டில் உள்ள ரெண்டாவதும் ரெண்டாவது உள்ள ஃபர்ஸ்ட்டும் இந்த ரெண்டு கேன்சல் ஆகுது. -1/c டோ ரோ பை டோட்டி 1/r ஸ்கொயர். இது +c ப்ளஸ் 1/c டோ ரோ பை டோட்டி டெல் ஆர் டாட் ஆர் கேப். இது டெல் ஆர் இஸ் ஆர் கேப் ஆல்ரெடி. ஆர் கேப் டாட் பண்ணோம்னா 1ன்னு வரும், 1/r ஸ்கொயர் வரும். ஸோ திஸ் குவான்டிட்டி திஸ் குவான்டிட்டி ஒன் த சேம். del r is r cap dot r cap divided by r square is 1 divided by r square. So in the this term cancel with this term, remaining these terms ரெண்டு டேர்மை காப்பி பண்ணி எழுதிருக்கிறோம். ப்ராக்கெட்டில் இந்த சின்ன சின்ன பானா ப்ராக்கெட்லாம் தூக்கிட்டு இந்த ப்ராக்கெட்டை கொண்டாந்துருக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
இது minus 1 by c minus 1 by c 1 by c square dou square rho by dou t square இங்க r cap dot r cap is 1 so 1 by r அப்புறம் லாஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா minus 4 pi rho del cube r whole thing d tau copy same copied இங்க ரெண்டு இன்டகரலா எழுத விரும்புறோம் இங்க ஒரு integral this integral is 1 by 4 pi epsilon 0 இங்க ஒரு 1 by c square is here அப்புறம் இங்க இது this is a volume integral so dou square by dou t squareங்கிறது டயத்தை பொறுத்து உள்ளது வெளியே எடுத்துக்கிறோம் 1 by 4 pi epsilon 0 இதோட ஸ்டிக் ஆயிருக்குது 1 by c square dou square by dou t square வெளியே எடுத்துக்கிறேன் because here this is a volume integral dou square by dou t ங்கிறது டைம் ஸோ இதை அங்கே வெளியே தனியாக எடுத்து எழுதிட்டு மீதம் உள்ளது எல்லாம் எழுதியிருக்கிறோம் ரோ டிவைடட் பை ஆர் டி டவ் மைனஸ் இங்கேயும் இவரையும் இருக்கிறப்ப 4 பை கேன்சல் ஆகிட்டு 1 பை எப்சிலன் 0 மட்டும் வருது 1 பை எப்சிலன் 0 இன்டெக்ரல் ரோ டைம்ஸ் இந்த இருக்கு ரோ rho times the del cube r d tau. So which is equal to இது 1 by 4 pi epsilon 0 rho by r d tau இதுதான் வந்து பையின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது பையினுடைய ரோ வந்து ரோ கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம் r dash minus r divided by c ன்னு எழுதிருக்கோங்க that rho is here 1 by 4 pi epsilon 0 that is this quantity is pi. So 1 by c square dou square pi by dou t square minus 1 by epsilon 0 ரோவை வந்து பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு எழுதியிருக்கிறோம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை கேபிட்டல் ஆரை வந்து ஆர் மைனஸ் ஆர் டேஷ்னு போட்டு எழுதியிருக்கோம் this quantity is the same minus 1 by epsilon 0 is the same this is the integral the integral வந்து டவுங்கிறது ஆர் டேஷ் பக்கத்தில் இருக்குது ஸோ ஆர் டேஷை பொறுத்து தான் நீங்கள் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி ஸோ ஆர் டேஷ் சேஞ்சஸ் ஆர் டேஷ் மாறிக்கிட்டே போகிறப்ப எல்லா வேல்யூலையுமே ஆர் அதர் தேன் ஆர் டேஷாக இருக்கிறப்ப எல்லா இடத்துலையுமே தட் திஸ் டெல் கியூப் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் பிகம்ஸ் 0 திஸ் குவான்டிட்டி எங்கே 0 ஆகுதோ அங்கே தான் வந்து அது நான் 0 ஆர் எப்போ ஆர் டேஷுக்கு ஈக்குவலாக இருக்குதோ அதாவது ஆர் டேஷ் எப்போ ஆருக்கு ஈக்குவலாக இருக்குதோ ரெண்டு ஒன்று தான் ஆனால் இங்கே வந்து ஆர் டேஷ் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது தட் சோர்ஸ் பாயிண்ட் இஸ் சேஞ்சிங் த டவுங்கிறது சோர்ஸ் பாயிண்ட் ஸோ ஆர் டேஷ் வேரி ஆகிட்டே இருக்குது ஆர் டேஷ் எங்கே ஆர் ஆகுதோ அப்போ தான் இது நான் வேனிஷிங் ஒன்றுன்னு ஆகுது தட் இன்டெக்ரல் ஸோ திஸ் இன்டெக்ரல் பிகம்ஸ் 1 அதனால் இதை இன்டெகிரேட் பண்ணால் 1 வருது ஆர் டேஷ் பிகம்ஸ் ஆர் ஸோ ஆர் டேஷ் பிகம்ஸ் ஆர் ஹியர் ஆர் டேஷ் பிகம்ஸ் ஆர்னா ஆர் மைனஸ் ஆர் 0ன்னு ஆகிடும் ஸோ டி ஸோ இந்த இது நமக்கு வருது அது இன்டெக்ரல் ஆஃப் டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி therefore del square pi minus the 1 by c square dou square pi by dou t square and that இடத்துல வந்து minus which is equal to minus rho by epsilon 0. This is the Maxwell equation for this electrostatic potential. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து சொல்யூஷன் எப்படி வந்திருக்கு நம்ம சொல்லியிருக்கணும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போனா இல்லாம நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொல்யூஷன் satisfy this Maxwell's equation. இதே மாதிரி j க்கு போட்டாலும் that will also satisfy this equation. Okay, thank you.